முதலாவது கொரிந்தியர் 1 கொரிந்தியரை எப்படி வாசிக்கிறது என்பதை குறித்து ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக பார்த்தோம். அது பார்க்கலைன்னா யூடியூப்ல பாருங்க. ஏன்னா அதுல அந்த பட்டணம் என்ன ஏதுங்கிறத முழுமையாக சொல்லி கொடுத்தோம். மறுபடியும் நம்ம அதை பத்தி சொல்ல போறதில்ல. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு துறைமுக பட்டணம், நல்ல ஒரு வணிகம் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் சென்டரா இருந்தது. அது போக அவங்க என்ன, ஏண்டா கொரிந்தியன் மாதிரி இருக்கிறேன்னா அவன் ரொம்ப அந்த மாதிரி ஆளு அப்படின்னு சொல்லக்கூடியதா இருந்தது. ஏன்னா அங்க இருந்த பட்டணத்துல இருந்த நிறைய ஆலயம் பார்த்தீங்கன்னா வேற வேற தேவதைகள் தேவதைகளுக்காக அவங்க ஆராதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க பூரா கோவில் தாசிகள் இருந்து ஏறக்குறைய 2000 பேர் 1000 பேர் ஒவ்வொரு கோயில இருந்து அவர்கள் தேவனை வணங்க வர்றவங்களுக்கு தங்களுடைய உடம்பை கொடுத்து அதன் மூலமாய் அவர்கள் அவருடைய தேவனை துதிக்கிறதா நினைத்து கொண்டு இருந்தாங்க. வந்தவங்களும் நம்மளும் தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருந்த ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் இருந்த ஒரு பட்டணத்துலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் போய் ஒரு 18 மாதங்கள் இருந்து இந்த சபையை நிரப்பிட்டு வந்தார். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதம் எழுதினது 57 கடைசி இல்ல 58 இருக்குன்னு பிலிப்பாய்க்கு போயிட்டாரு. மக்கதோனியா நாட்டுல உள்ள பிலிப்பாய் என்கிற பட்டணத்துல போய் அங்கிருந்து தான் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் என்று சொல்ல முடியதா இருக்கிறது. இந்த கடிதத்தை எழுதினதுக்கு என்ன காரணம்? அதாவது நம்ம முதலாவது 1 கொரிந்தியர் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா, இந்த 1 கொரிந்தியர் கடிதம் எழுதுறதுக்கு முன்பாகவே ஒரு கடிதம் எழுதினாரு, அது அவங்களுக்கு கிடைக்கல, அதுக்கப்புறம் தான் அந்த கடிதம் எழுதினாரு. இந்த முதலாவது கடிதம் எழுதினதுக்கு அப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா அவ்வளவு நல்லா இல்லை. கடிதம் கிடைச்சது, பார்த்ததும் இவங்களுக்கு ஒரே ரொம்ப இதாயிட்டாங்க. இவர் என்ன இப்படி நம்மளை இப்படி சொல்றது அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா திமோத்தி போய் அந்த சபையை சரி பண்றதுக்காக அந்த கடிதத்தை போய் பார்க்கும்போது, ஆனா அங்க அவ்வளவு இது இல்லை. உடனே திமோத்திட்ட இருந்து தகவல் வருது, இந்த சபையில சரியில்லை அப்படின்னு சொல்லி. உடனே இவர் என்ன பண்றாரு, எபேசுல இருந்து புறப்பட்டு இந்த பக்கம் இருக்கிற கொரிந்துக்கு வந்துடுறாரு. கொரிந்துக்கு இங்க அவங்க கிட்ட பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு ஆள் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு கீழே கெட்டிங் இன்டு த ஸ்கின்னு சொல்றோம்ல, அவருக்கு கீழே அவரை சண்டை போடக்கூடியதா வச்சு கூட ஆளுங்களை சேர்த்து அப்போஸ்தலனாகிய பவுலையே பயங்கரமா கேள்வி கேட்கறதுக்கு ஆளை திரட்டிட்டார். இப்ப ஒரு ஆள் அப்போஸ்தலனாகிய பவுலை மிரட்டி கேள்வி கேட்கும்போது அங்க என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா யாரும் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சேராம அவன் சண்டை போடுறவங்க கூட சேர்ந்துட்டாங்க. அப்ப இவருக்கு என்ன ஆகி போகுது, இவர் அவங்கள திட்டி என்னென்னமோ சொல்லி பார்க்கிறாரு, ஒண்ணும் நடக்கல. அதனால கோவமா அங்கிருந்து திரும்ப போயிடுறாரு. திரும்ப போயிட்டு ஒரு பயங்கரமான காரசாரமான இன்னொரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதம் நம்ம கிட்ட இல்லை. போயிட்டு மறுபடியும் ஒரு மோசமான கடிதம் எழுதுறாரு. ஏன்னா வந்த வேகத்துல ஒரு கடுப்புல பயங்கரமா ஒரு கடிதம் எழுதுறாரு. அது அங்க போய் சேரல, நமக்கு கிடைக்கல, அங்க போய் சேர்ந்துருது. என்னன்னா, இவர் அங்க போய் எடுத்த முயற்சி எதுவுமே சரியா வரலங்கிறத நீங்க 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? போதும். 12வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமா இருக்கிறேன். பாருங்க, இப்ப 3ஆம் தரம் வர ஆயத்தமா இருக்கிறேன். ஏன்னா 2வது தடவை அது ஒரே பிரச்சனையாகி போய் தான் அவர் 3ஆவது தடவை வர நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் இந்த கடிதத்தை, இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா நடைமுறையில பாத்தீங்கன்னா 4 கொரிந்தியர் மொத்தம் 4 கடிதம் எழுதிட்டாரு. 2 கடிதம் நம்மகிட்ட இல்ல. 2வது கடிதம் 4வது கடிதம் தான் நம்ம கிட்ட இருக்கு. 1, 3 நம்ம கிட்ட இல்ல. சோ இப்ப இது அதுக்கப்புறம் எழுத கடிதம் தான் இந்த கடிதம். இந்த கடிதம் தான் இப்ப நம்ம வாசிக்கிற 2 கொரிந்தியர். ரொம்ப குழம்பிக்க வேணாம். முன்னாடி ஒரு கடிதம் எழுதினாரு, அது கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு கடிதம் எழுதினாரு, கிடைக்கல. நம்ம கிட்ட கிடைச்சிருக்க 2வதும் 4வதும் அதை 1, 2ன்னு வச்சிருக்கிறோம் நம்ம. அவ்வளவுதான், அந்த 2 கடிதம் இல்லை. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல 10வது அதிகாரத்துல இருந்து 13வது அதிகாரம் வரைக்கும் உள்ள அந்த கடைசி 3 அதிகாரம் தான்
அவர் கோபமா எழுதின அதிகாரமா இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட காரியமா இல்லை. இப்போ என்ன பண்றாருன்னா, இந்த கடிதம் வந்து போறதுக்கு முன்பாக தீத்து போயிடுறாரு. தீத்து போய் அங்க போய் என்ன பண்றாரு, அங்க சபையை வந்து சரி பண்ணி எல்லாரையும் சரியாக்கிறாரு. சரியாக்கிட்டு மக்கதோனியாவில இருந்து அவர் வரும்போது வழியில அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கிறார். பார்த்து என்ன சொல்றாரு, மக்கதோனியா சபையில வந்து எக்கச்சக்கமா பொருள் உதவி கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க, மக்கதோனியாங்கிற பகுதியில் இருக்க சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதவங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, எருசலேம்ல இருக்கிற விசுவாசிகள் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, பஞ்சத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி தங்களுடைய சக்திக்கு மீறி அதிகமாக வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ கொடுத்ததுனால இப்ப என்ன பண்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, வேறு என்ன பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்துடுறாரு. கொரிந்து சபையும் அங்கிருந்து அவங்க காசை கொடுத்து அவங்களும் எருசலேம்ல உள்ளவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்துடுறாரு. இப்ப இதுல இன்னொரு காரியமும் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த காலத்துல வரும்போது லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் இந்த காலத்துல சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன, பேதுரு என்னைய இந்த கொரிந்து பட்டணத்துக்கு போய் சொன்னாரு, அப்போலோ என்னைய கொரிந்து பட்டணத்துக்கு போய் சொன்னாரு, இல்ல யாக்கோபு அனுப்பி சொன்னாரு. இப்படி எல்லாரும் என்ன பண்ணிட்டான், ஆளாளுக்கு ஒரு கடிதத்தை எழுதிட்டு வந்து நானும் வந்து ஒரு அப்போஸ்தலனான்னு சொல்லி அவங்க தங்களுடைய சுய லாபத்துக்காக காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் நீங்க 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல பார்க்கும்போது கடிதங்களை குறிச்சு எழுதுவாரு. எனக்கு வந்து நிருபம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, என்னை யாரும் வந்து எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்ப என்ன ஆயிருதுன்னா, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து போனதுக்கு அப்புறம் அங்க ஏற்பட்ட பிரச்சனைகள்னால இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து என்ன ஒரு கட்டாயத்துல வந்துருது, தான் நிறுவிய யூதர் அல்லாத சபைகளும் சுவிசேஷ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களும் விசுவாசிகளாக மாறி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்களும் தேவனோடு நடக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக அவர்களும் தங்களுடைய பொருளை எருசலேமுக்கு அனுப்புனாதான் அவருக்கு அங்க எருசலேம் சபைகள்ல உள்ள தலைவர்கள் மத்தியில நம்ம கிட்ட வந்து பவுல் சொன்ன காரியங்கள் உண்மை என்று நிரூபிக்கப்படும். ஏன்னா நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எருசலேம் கவுன்சில் கூடி அவங்க வந்து எல்லாம் சேர்ந்து விவாதிக்கும் போது எதை குறிச்சு விவாதிக்கிறாங்க, அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் போய் எல்லா பட்டணங்களையும் லிஸ்திரி, டார்பி, இக்கோனியம், மெலிட்டா, கொரிந்த், இந்த ஏதென்ஸ், இங்க எல்லா இடங்கள்லயும் போய் தெசலோனிக்கே எல்லா இடங்கள்லயும் போய் சபைகளை நிறுவிட்டு வந்தாங்க. இங்க எல்லாம் வந்து யூதர்கள் எப்படி நடக்கணும், யூதர் அல்லாதவர்கள் எப்படி நடக்கணும்னு ஒரு தர்க்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது எருசலேம் கவுன்சில்ல போய் அவங்க எல்லாம் உட்கார்ந்து இது பண்ணிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரத்தினுடைய பின்பகுதியில பாத்தீங்கன்னா, யாக்கோபு எழுதின கடிதம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்து அவங்க அனுப்புறாங்க. அப்ப என்னன்னா, பவுல் வந்து என்னை கொண்டு ஆண்டவர் இத்தனை இடங்கள்ல சபைகளை நிறுவி இருக்கிறார், அந்த சபைகள் எல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்கிறது என்று சொல்வதற்காக, அவர்கள் எல்லோரும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்கன்னு சொல்றதுக்காக அவர்களும் எருசலேம்ல கஷ்டப்படுகிற விசுவாசிகளுக்கு தாங்களும் பொருளுதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். இப்ப என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே இவர் வந்து பிரச்சனையில நிக்குது கொரிந்து சபை. இது இப்போ வந்து தீத்து வந்து என்ன சொல்றான், நீங்க எழுதின கடிதத்துக்கு அப்புறம் இப்ப ஆளுங்க கொஞ்சம் மாறிட்டாங்க, மனம் திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தீத்து அங்க இருந்து சபையை சரி பண்ணிட்டு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட ஒரு கடிதம் பவுல்கிட்ட வந்து சொல்றாரு. இப்ப பவுல் மறுபடியும் ஒரு கடிதம் எழுதுறார். என்ன, நான் வந்து ஒரு அப்போஸ்தலன். நீங்க 1 கொரிந்தியருக்கும் 2 கொரிந்தியருக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் முழுவதும் சபையில உள்ள பிரச்சனைகளை குறிச்சது. எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, என்ன திருமணம் பண்றதுன்னா என்ன, நீங்க சபையில கூடி வந்தா என்ன செய்யணும், பரிசுத்த திருவிருந்து ஆராதனை எப்படி நடத்தணும், நீங்க இப்போ பரிசுத்த ஆவியினால வரங்கள்னால எப்படி இது பண்ணணும், எப்படி அதை வந்து ஒரு நவமான பாஷை பேசினா அதை சபையில எப்படி பேசணும், சபை எப்படி ஒழுங்கா நடத்தணும்,
இப்படி எல்லா காரியங்களையும் குறித்து சபையில் உள்ள பிரச்சனைகளை குறித்து எழுதுறார். ஆனா 2 கொரிந்தியர் முழுவதும் என்னன்னா தான் யார் என்பதை குறித்து எழுதுறார். நான் எப்படி அப்போஸ்தலன், நல்ல கவனிங்க. அது 1 கொரிந்தியர் முழுவதும் சபையில் உள்ள பிரச்சனை, 2 கொரிந்தியர் முழுவதும் பவுலை குறித்தது. நான் யார், நான் என்ன பண்ணினேன் என்னன்னு சொல்லக்கூடிய காரியம் தான் இந்த 2 கொரிந்தியர். பவுல் அதாவது தான் ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்காக ஆண்டவரால தெரிந்து கொண்டவன் அப்படின்னு சொல்லி இதை எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கொஞ்சம் வசனங்கள் வாசிப்போம். அதுக்கு முன்பாக நான் சொல்றேன். 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 1வது அதிகாரம், 4வது அதிகாரம், 6வது அதிகாரம், 11வது அதிகாரம், இந்த 4 இடங்கள்ல தான் எப்படி மரணத்தை சந்திக்கிற அளவிற்கு பாடுகளுக்கு மத்தியில போனேன். நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் என்னோட நல்ல கவனிங்க, கவனமா கவனிங்க. அதாவது ஒரு அப்போஸ்தலன் என்பவன் பாடுகளுக்கு போவதை பத்தி கவலைப்படாத, பாடுகள்ல போறதுனால அவன் அப்போஸ்தலன் கிடையாது. பாடுகளுக்கு மத்தியில போய் அங்க தேவனுடைய கிருபையினால அந்த பாடுகளை மேற்கொண்டு நான் இன்றைக்கும் உங்களோட உயிரோட ஆண்டவருக்கு சாட்சியா நிக்கிறதுனால நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன். நல்ல கவனிங்க. அதாவது தான் எப்படி அப்போஸ்தலன் என்கிறத நிரூபிக்கிறார்னா, நான் மரணத்தை சந்திக்கிற அளவுக்கு எவ்வளவோ பாடுகளுக்கு மத்தியில போனேன். அந்த பாடுகளுக்கு மத்தியில ஆண்டவருடைய கிருபையினால அந்த பாடுகளை சகித்து அதை மேற்கொண்டு நான் இன்றைக்கும் உயிருள்ளவனாய் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிக்கிறதுனால என்னை அழைத்த ஆண்டவர் எனக்குள் ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து எனக்கு ஒரு கிருபையை கொடுத்து இதன் வழியா நடத்தி இருக்கிறதுனால நான் ஒரு உண்மையான அப்போஸ்தலன் என்று அவர் தன்னை குறித்து அவர் மக்களுக்கு விளக்குவதற்காக எழுதினதுதான் இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகம். புரிஞ்சுதா? ஏன்னா 1வது கொரிந்தியர் சபையில உள்ள பிரச்சனை, 2வது கொரிந்தியர் என்னன்னா என்னைய நீ அப்போஸ்தலனா இல்லையான்னு கேள்வி கேட்டு என்னைய அவமானப்படுத்திட்டீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், என் வாழ்க்கையில நான் கடந்து போன பாடுகள், நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியில தேவனுடைய கிருபை என்னை இருந்தது, என்னை காப்பாற்றினது. நான் இன்றைக்கும் ஆண்டவருக்கு ஒரு உண்மையுள்ளவனாய் உயிருள்ளவனாய் சாட்சியாய் வாழுகிறேன். அதுதான் நான் ஒரு உண்மையான அப்போஸ்தலன் என்பதற்கு ஒரு அத்தாட்சி என்பதற்காக எழுதியதுதான் இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகம். அதோட என்ன, நீங்க எருசலேம்ல உள்ள மக்களுக்கு மக்கதோனிய சபையிலிருந்து கொடுத்ததை காட்டிலும் நீங்க அதிகமாக கொடுத்து, ஏன்னா இது பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு வணிகம் செய்யக்கூடிய ஒரு சபைனால நீங்க அதுலயும் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுற கடிதம் தான். இப்ப 1வது அதிகாரத்துல 8வது வசனம் பாருங்க. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. 9வது வசனம் பாருங்க. மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். 10வது வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவிப்பார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். என்ன அருமையா என்ன சொல்றாரு, நாங்க மரணம் வரைக்கும் போனோம். நான் சும்மா உங்ககிட்ட பேருக்கு நிக்கிற அப்போஸ்தலன் கிடையாது. நான் என்னன்னா பாடு எவ்வளவு தூரம்னா மரணம் மட்டும் நான் பாடு அனுபவிக்க போகக்கூடியவனாக இருந்தேன். 4வது அதிகாரத்துல 8லிருந்து 11 வசனம் பாருங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம். என்னன்னா நாங்க எப்பவும் மரண வேதனை அனுபவிக்கிறவர்களாய். அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3லிருந்து 10 வசனம் பாருங்களேன். இந்த ஊழியம் குற்றப்படாத படிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியருக்காக
விளங்க பண்ணுகிறோம். ம். மிகுந்த பொறுமையிலும் ம். உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் ம். அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் ம். தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாக வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் ம். நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் ம். நிதஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். அப்ப பாருங்க, அவர் கொடுத்த லிஸ்ட்ல பூரா பாருங்க, ஒண்ணும் இல்லாதவன், வீணா போனவன், தண்டிக்கப்பட்டவன், தள்ளிவிடப்பட்டவன், உயிர் வாழ தகுதி இல்லாதவன், இவ்வளவு பாடுகள் மத்தியிலையும் நாங்க என்ன செய்யறோம்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியா மற்றவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவர்களாகவும் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர்களாகவும் மற்றவர்களுக்காக நான் வாழுகிற மக்களாய் நான் வாழுகிறேன் என்று தன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார். இப்ப 11வது அதிகாரத்துல 16 30 வசனம், இது ஒரு பெரிய போர்ஷன், இருந்தாலும் இதை வாசிங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியணும் அவருடைய பாடுகள் என்னன்றத மொத்தத்தையும் இங்க கொடுக்கிறார். வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியீனனை போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியீனனை போல சொல்லுகிறேன். அநேகர் மாம்சத்தில் கேட்டபடி மேன்மை பாராட்டி கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். நீங்கள் புத்தியுள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்தீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும் ஒருவன் உங்களை பட்சித்தாலும் ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும் ஒருவன் தன்னை உயர்த்தினாலும் ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. நாங்கள் பலவீனராய் இராதது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணிவுள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியீனமாய் பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அதாவது முதல்ல என்ன கொடுக்கிறார்னா, தன்னுடைய அது தான் வந்த பரம்பரையில தான் எப்படி நேர்மையாக, அதாவது தான் ஒரு குவாலிஃபிகேஷன், தனக்கு தகுதி என்பதை, தான் பாடு இல்லாத தகுதிகள் என்ன என்றதை சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். அப்ப எத்தனை? ஒன்று குறையனா 39 இன்ட்டு 5 எவ்வளவு? 195 முறை சவுக்கால வாரனால அடிக்கப்பட்டேன். 3 தரம் மில்லாறுகளால் அடிபட்டேன். 195 அப்படி சும்மா அப்படி அடிக்கிறது இல்ல. ஏன்னா 195 இப்படி அசால்ட்டா எல்லாம் மண்டையாடுறீங்க. அவன் அடிக்கிற வாரில் அடிச்சானா எப்படி? சாதம் முதற்கொண்டு வந்துடும், செத்தே போயிடுவாங்க ஒரு சிலரு. ஏன் அவங்க அதை ஒரு தடவை கம்மியா அடிக்கிறாங்கிறது இன்னொரு செய்திலையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒருவேளை அவன் தப்ப கூட அடிச்சிட்டானா அது பாவமா போயிருங்கிறக்கா ஒரு அடி குறைச்சு நிறுத்திடுவாங்க, கவுண்டிங் மிஸ்டேக் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. சரியா? 195 முறை அடிபட்டிருக்கேன். 3 தரம் மில்லாறுகளால் அடிபட்டேன். 3 முறை மில்லாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 1 தடவை கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். 3 தடவை போன கப்பல் உடைஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு அப்போஸ்தலனுக்கு நடக்கக்கூடிய போராட்டங்களை 3 தடவை கப்பல் சேதம். கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். கடல்ல ஒரு ராப்பகல் முழுவதும் இருந்தேன். பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் ஜனங்களால்
மோசங்களிலும் அங்க மாத்திரம் இல்ல, சுயஜனத்தினாலேயும் அந்நிய தங்களால் வந்த மோசங்களிலும் ம். மோசங்களிலும் பட்டணம், வனாந்திரம், சமுத்திரம், இது எங்க என்னத்தை விடல, எல்லா இடத்துலயும் மோசம் தான் அவருக்கு. கள்ள சகோதரர்களிடத்தில் கள்ள சகோதரர் பாத்தீங்களா, சகோதரன் இருக்கான், அங்கேயும் கள்ள சகோதரன் இருக்கான், அந்நியன் இருக்கான், தன்னுடைய ஜாதி மக்கள் இருக்காங்க, சகோதரன் இருக்கான், கள்ள சகோதரன் இருக்கான், எல்லாருனாலையும் மோசம் தான். உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களினாலும், நமக்கு சாப்பாடு இருந்து இருக்கிறது உபவாசம், சாப்பாடு இல்லாம பசி உபவாசம் இருக்கிறது பாருங்க. குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். எவ்வளவு பெரிய பாடுகள். அவர் தன்னை குறிச்ச ஒரு லிஸ்ட் எழுதும் போது, இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு யாரு கையெழுத்து போடு, இப்படி ஒரு ஊழியருக்கு வான்னு கூப்பிட்டா எத்தனை பேர் போவீங்க? அப்பாலே போ சாத்தானே அப்படி சொல்லிட்டு, அது ஆண்டவர் கூப்பிட்ட ஊழியம் கிடையாது, எங்களுக்கு என்ன ஆசீர்வாத ஊழியத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார் சொல்லிடுவோம். ஆனா எதுக்கு இவ்வளவையும் சொல்றாரு பாருங்க. அதாவது ஒரு கடிதத்துல எத்தனை முறை சொல்றாரு? 4 முறை தான் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் சொல்லி, எதுக்காக இதை திரும்ப திரும்ப சொல்றாருன்னா, ஏன்னா நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன். தெரிஞ்சுக்கோங்க, சும்மா நான் ஒரு கடிதம் எழுதிட்டு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி உங்ககிட்ட காசு வாங்க வந்த அப்போஸ்தலன் கிடையாது. ஏன்னா நான் பாடுபட்டு இவ்வளவு மரணத்தை சந்திக்க காரியங்களை சந்திச்சு, நான் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்ல இருந்ததும், அங்க தேவன் தன்னுடைய கிருபையினால என்னை இது பண்ணதுனால நான் அவருடைய அப்போஸ்தலனாக இருப்பதற்கு ஒரு தகுதி உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லி இந்த கடிதத்தை எழுதி தீத்து மூலம் தான் கொடுத்து விடுறாரு. அங்க போய் இந்த கடிதத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் அவங்க மனம் மாறி, அவர்கள் எல்லோரும் மாறி அந்த திருச்சபையை நல்லபடியாக மாறிடுது. நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 26வது வசனத்துல பாத்தீங்கன்னா, எப்படி இந்த கொரிந்து சபையும் பணத்தை, அவங்க எல்லாவற்றையும் பொருள்களையும் பணத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க எல்லாம் சேர்த்து அவர்களும் எருசலேம் சபைக்கு அனுப்புனதை குறித்து ரோமாபுரி சபைக்கு கடிதம் எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதுகிறார். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 3வது முறை தான் பயணம் செஞ்சு கொரிந்து சபைக்கு 3வது முறை வர்றதுக்குள்ள இந்த கடிதம் போய் அவங்களுடைய மனமாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. இந்த கடிதம் எதற்காக எழுதப்பட்டதோ நல்ல கவனிங்க. ஏன்னா 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை குறித்து இங்க நம்ம வாசிக்கும் போது, இந்த கொரிந்தியருக்கு இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியிலே நான் எப்படி ஒரு அப்போஸ்தலனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை கேட்டு அங்க உள்ள ஜனங்கள் மனம் மாறி, அவர்கள் மனம் திருந்தி ஆண்டவரோடு இணைந்து அந்த சபை ஒரு நல்ல சபையா மாறி, அந்த சபையிலிருந்து அவர்கள் காணிக்கை அனுப்பி எருசலேம்ல உள்ள மக்களுக்கு கொடுத்தாங்க. 20 வருஷத்துல எவ்வளவு பாடுகளை சந்திச்சிருக்கிறார் பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். தன்னுடைய பிரயாணங்கள்ல இவ்வளவு காரியங்களை சந்திச்சு வந்ததுனால அவர் எப்படி இந்த கொரிந்து சபையில ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரக்கூடியதா இருந்தது. இந்த காரணத்துக்காக தான் இந்த கடிதம் எழுதப்பட்டது. இந்த கடிதத்தை பத்தி ஒரு முன்னோட்டம் என்னன்னா, இந்த கடிதம் 13 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 257 வசனங்களை கொண்டது. இதுல என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆவியானவர் 3 பேரை குறித்து அழகா இந்த கடிதத்துல சொல்றாரு. பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லும் போது இரக்கமும் ஆறுதலும் அளிக்கக்கூடிய தேவன் என்று சொல்லுகிறார். இது உங்களுடைய நோட்ஸ்ல இருக்கு. அதனால நீங்க போய் இந்த வசனங்கள்லாம் வீட்டுல எடுத்து வாசிங்க. தயவு செய்து இது நீங்க இது என்னன்னா, உங்களுக்கு படிப்பதற்கு உதவி செய்வதற்காக கொடுத்துருக்கு. அதனாலதான் ஒவ்வொருக்கும் எவ்வளவு இது பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்தும் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கையில கொடுக்குறோம். வாழைப்பழத்தை கொடுத்து அதை உரிச்சும் இப்படி கொடுக்குறோம். தயவு செஞ்சு சாப்பிடுங்க போய், சரியா? சிருஷ்டி கர்த்தர் என்று சொல்லக்கூடியதாக 4வது அதிகாரம் 6வது வசனத்துல, இயேசுவை உயிரோடு எழும்பி வர பண்ணினவர் என்றும், விசுவாசிகளை எழுப்புகிறவர் என்றும், உயிரோடு மீண்டுமாக எழுப்புகிறவர் என்றும் பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது, நமக்காக பாடுபட்டவர், நமக்காக அடிபட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்று, தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றியவர் என்று கூறுகிறார். ஆண்டவரை
அறிவித்து ஆண்டவரை நமக்கு வெளிப்படுத்தியவராக அறிவித்தவராக இருக்கிறார்னு, அதே போல தேவனுடைய மகிமையும் நமக்கு வெளிப்படுத்தியவர் என்று, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யனாக இருந்தும் நமக்காக தரித்திரரானார் என்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார். ஆவியானவரை பற்றி சொல்லும்போது அவர் எப்படி ஒரு தேவன் என்று சொல்லுகிறார். அதே போல விசுவாசிகளின் ரட்சிப்புக்கு எப்படி அவர் ஒரு உத்தரவாதம் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்றும் அதை குறித்து 2 இடங்கள்ல சொல்றார். சாத்தானை பத்தி சொல்லும்போது இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன், நம்ம இந்த பூமியினுடைய தேவன் என்று சொல்றார். அதே போல அவன் ஏமாற்றுபவன் என்றும் சொல்லுகிறார். மற்றும் ஜனங்களுடைய தலைவனும் தூதுவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த 2 கொரிந்தியர்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 13 அதிகாரங்களை நீங்க பிரிச்சு பார்க்கும்போது நம்ம சொன்னது போல இந்த 4 அதிகாரங்கள்ல தன்னுடைய பாடுகளை குறித்து சொல்லுகிறார். அந்த எப்படி ஒருத்தர் கூட இருக்கும்போது நீங்க எல்லாம் அவங்கள இது பண்ணல, அப்புறம் அதுக்கப்புறம் அவரை எப்படி மனம் திரும்ப வைத்து அவரை உங்களுடைய சபையில ஏற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிறத குறித்து சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, பணத்தை குறித்து சொல்றாரு. ஆனா இதுல இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தவறுதலான போதனை என்னன்னா, இந்த சபைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய சபைகள்ல நீங்க காணிக்கைன்னு வந்த உடனே ஒருத்தர் போய் முன்னாடி நின்று ஒரு 15 நிமிஷம் ஒரு வசனம் வாசிப்பாரு. நீங்க காணிக்க கொடுங்க, இல்லைன்னா நீங்க சபிக்கப்படுறவங்க, அதாயிருவீங்க இதாயிருவீங்கன்னு சொல்லி ஒரு நிறைய ஏமாத்து வேலைகள் பண்றது இந்த புஸ்தகத்துல இருந்தான். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரமும் 9வது அதிகாரமும் அநேகமான இந்த பணத்திற்காக ஊழியம் பார்க்கக்கூடியவர்கள் எடுத்து இதை தவறாக பிரசங்கம் பண்ணி மக்களை ஒரு கட்டுக்குள் கொண்டு போய் விடக்கூடியது இந்த லெட்டரை வச்சுதான். நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இப்போ ஒரு கற்பனையான ஒரு இது இருக்கு, ஒரு கோர்ட் சீன் மாதிரி ஒரு இது ரெடி பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொண்டு வர்றதுக்காக, என்னத்துக்காகன்னு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்திற்காக கொரிந்து சபைக்கும் இல்லை, எந்த சபையிலையும் காசு கேட்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கேயும் காசு வேணும்னு கேட்கல. எந்த ஒரு அப்போஸ்தலரும் என்னுடைய ஊழியத்துக்காக காசு கொடுங்கன்னு எங்கேயுமே கேட்கல. அவங்க எங்க காசு கேட்டாங்க? எருசலேம்ல இருக்கிற விசுவாசிகள் பட்டினியில இருக்கிறாங்க. அங்க பஞ்சம் அவங்க சாப்பாடுக்கும் துணி இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இதை காசு கேட்டாங்களே ஒழிய, அப்போஸ்தலனாகிய பவுலை பின்பற்றுகிறோம், பவுலுடைய வார்த்தைகள் எடுத்து பிரசங்கம் பண்ணுகிற ஆட்கள் அவர் செய்ததையும் அவர் போதித்ததையும் தவறாக திரித்து இன்றைக்கு கிறிஸ்தவத்துல ஒரு தவறான வழியை உருவாக்கி விட்டார்கள். எப்படி வந்தோம், ஒரு சிங் சாங் மாதிரி ஒரு 3 சாங் பாடணும், அப்புறம் ஒரு சாங்குக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கணும். அப்போ ஒருத்தர் போய் 2 கொரிந்தியர் வாசிப்பாரு, 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் வாசிப்பாரு, அதுல இருந்து உங்களுக்கு சொல்லுவாரு. அப்ப இன்னொருத்தர் சாட்சி சொல்லுவார், நான் போன மாசம் தசமமாக கொடுத்தேன், உடனே எங்களுக்கு ஆண்டவர் இந்த வீட்டை கொடுத்தாரு, இல்ல காரை கொடுத்தாரு, இல்ல கழுதையை கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு சாட்சியை சொல்ல உடனே எல்லாரும் எடுத்து போட்டுருங்க. இல்லைன்னா இன்னொருத்தர் சொல்லுவாங்க, நான் போன மாசம் தசமமாக கொடுக்கல, நான் கொடுக்காம காரை ஓட்டிட்டு போனேன், இன்னொருத்தர் பின்னாடி காரை இடிச்சிட்டோம், அதனால எனக்கு இதாகி போயிடுச்சு. அதனால இப்படி எதையாவது சொல்லி மக்களை பயமுறுத்தி ஏதாவது மந்திரவாதி மாதிரி கொடுத்து எடுக்கக்கூடிய காரியம். அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 2 கொரிந்தியரை எடுத்து யாராவது வாசிச்சாங்கன்னா நீங்க முதல்ல சொல்லணும், ஐயா கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த கடிதம் யாருக்கு எழுதினாரு, என்ன எழுதினாரு, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளு ராஜா. அவர் யாருக்கு சொன்னாரு? எருசலேம்ல உள்ள சபையில் உள்ள கஷ்டப்படுற மக்களுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாரு. பவுல் அவர் ஊழியத்துக்கு காசே கேட்கல. எனக்கு பிளேன் டிக்கெட் வேணும், நான் கப்பல்ல போறதுக்கு டிக்கெட் வேணும், சாப்பாட்டுக்கு வேணும்னு கேட்கவே இல்லை. என்ன சொல்லியிருக்காரு, நான் பின்னாடி அதுக்கான வசனமும் எழுதியிருக்கேன், அதை நம்ம பார்ப்போம். இப்போ நாங்க இந்த நாடகத்தை நாங்க 2 பேர் பண்ண போறோம். முருகன் பாஸ்டரா நடிக்க போறார், நான் நீதிபதியா நடிக்க போறேன். ஒன்றும் பெருசால நடிப்பெல்லாம் இல்லை, நாங்க வாசிக்க போறோம். உங்க கையில எல்லா பிரதி இருக்கு, நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. பாஸ்டர் ஜோன்ஸ் அவர் பேர், பக்கமா வாங்க, கேமரால எடுக்கிறேன், சரியா? ரைட், ஓகே. இது நீதிமன்றம், சரியா? நான் நீதிபதி, இவர் பாஸ்டர் ஜோன்ஸ், ஓகே. இது டிராமா, அதனால முருகனையும் கல்ல விட்டு அடிக்க, என்னையும் கல்ல விட்டு அடிக்காதீங்க, சரியா? பாஸ்டர் ஜோன்ஸ் அவர்களே, நீங்கள் உங்கள் திருச்சபைக்கு வரும் மக்களிடம் கடந்த 20 ஆண்டுகளாக அவர்களது வருமானத்தில் ஒரு பங்கை இறைவன் பெயரை சொல்லி ஏமாற்றி பெற்றதாகவும், தசமபாகம் தருபவர்களை இறைவன் ஆசீர்வதிப்பார் என்று நயங்காட்டியும், அப்படி தசமபாகம் தராதவர்கள் மீது தேவனுடைய சாபம் வரும் என்று மிரட்டி தசமபாகத்தை பெற்றதாக தங்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது.
குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறீர்களா? கரம் நீதிபதி அவர்களே, இந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். எமக்கு இறைவன் அருளின வேதம் எதை சொல்கிறதோ அதையே நான் என் மக்களுக்கு போதித்தேன். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்தான். தேவன் அது நிமித்தம் அவனை ஆசீர்வதித்தார். அவன் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளையுடைய சீமானா இருந்தான் என்று வேதம் கூறுகிறது. அது சரியல்ல பாஸ்டர். ஆதியாகமம் 13:2 தான் ஆபிரகாம் ஏற்கனவே மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளும் உடைய சீமானமாய் இருந்தான் என்று வேதம் கூறுகிறது. ஆம், அதைத்தானே நானும் கூறுகிறேன். அந்த வசனம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் வருகிறது. ஆனால் ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்தது அதற்கு அடுத்த அதிகாரத்தில் தானே வருகிறது. ஆதியாகமம் 14:20 தானே வருது. அப்படியானால் மெல்கிசேதேக்கிற்கு தசமபாகம் கொடுப்பதற்கு முன்னமே ஆபிரகாம் ஐஸ்வர்யனாக இருந்தான் என்பது தெளிவாக இருக்கிறது அல்லவா? ஆம், நீங்க சொல்லுவது சரிதான். அப்படியானால் ஆபிரகாம் பொருளாதார ஆசீர்வாதம் தசமபாகம் கொடுத்ததினால் வந்ததல்ல என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? சரி, ஜோன்ஸ் அவர்களே, ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்ததினால் தான் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்கிறீர்கள். அப்படியானால் ஆபிரகாம் எத்தனை முறை மெல்கிசேதேக்கு தசமப்படுத்துவதாக வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? ஒரே ஒரு முறைதான். மாதந்தோறும் தசமபாகம் கொடுத்ததாக பதிவு செய்யப்படவில்லை அல்லவா? இல்லை. ஆபிரகாம் தான் தசமபாகம் செலுத்தியவற்றை எங்கிருந்து பெற்றான் என்று வேதம் கூறுகிறது? அவை அவனுக்கு யுத்தத்தில் மீட்கப்பட்ட பொருளாக கிடைத்தவை. அப்படியானால் அவன் தன் சுய சம்பாத்தியமான வருமானத்திலிருந்து கொடுக்கவில்லை. மாறாக தனக்கு சொந்தமில்லாத யுத்தத்தில் மீட்கப்பட்ட பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தான் என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? ஆம், அப்படித்தான் வேதம் கூறுகிறது. ஆபிரகாம் தன் சுய சம்பாத்தியத்திலிருந்து அல்லது சொந்த பொருளிலிருந்து மெல்கிசேதேக்கிற்கோ அல்லது வேறு யாருக்கோ தசமபாகம் கொடுத்ததாக வேதத்தில் எங்கேனும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா? அது இல்லை என்றுதான் நினைக்கிறேன். வேதத்தை நன்கு கற்றறிந்த போதகராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறேன் என்றெல்லாம் நீதிமன்றத்தில் பதிலளிக்க கூடாது. ஆபிரகாம் தனது சொந்த பொருளிலிருந்து எடுத்த தசமபாகம் கொடுத்ததாக வேதத்தில் எங்கேனும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா இல்லையா? இல்லை, நான் படித்தவரை எங்கும் அப்படி பதிவு செய்யப்படவில்லை. சரி, ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு எவையெல்லாம் தசமபாகம் கொடுத்தான்? யுத்தத்தில் மீட்கப்பட்ட பொருள்களிலிருந்து கொடுத்ததாக வேதம் சொல்கிறது. அது கால்நடையாகவோ உணவாகவோ அல்லது மக்கள் பயன்படுத்திய பிற பொருட்களாகவோ இருக்கலாம். பணத்தை தசமபாகமாக கொடுத்ததாக அங்கே ஏதாவது குறிப்பிடப்பட்டுள்ளதா? இல்லை. ஆபிரகாம் விஷயத்தில் எனது கடைசி கேள்வி, மெல்கிசேதேக்கிற்கு தசமபாகம் கொடுக்க சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டாரா? இல்லை, ஆபிரகாம் அதைத்தானே விரும்பி பரிசாக கொடுத்தான். நீங்கள் சொன்னவைகள் எல்லாம் வைத்து பார்த்தால் ஆபிரகாம் மெல்கிசேதேக்கிற்கு தானே விரும்பித்தான் பரிசாக கொடுத்தான். அதை கொடுக்கும்படி யாரும் அவனை நிர்பந்திக்கவில்லை. கொடுத்தது பணமும் அல்ல என்பதை தெளிவாக விளங்குகிறது. அப்படியானால் எல்லா கிறிஸ்தவர்களும் தங்களது மாத வருமானத்தில் 10% பணத்தை திருச்சபைக்கு தர வேண்டும் என நீங்கள் நிர்பந்திப்பது என்ன நியாயம்? நீங்கள் உங்கள் சொந்த வாயால் ஒப்புக்கொண்ட காரியங்களை வைத்தே இதுவரை உங்கள் சொந்த லாபத்திற்காகவே வேதத்தை திரித்து உபதேசித்து மக்களை சுரண்டி இருக்கிறீர்கள் என்றது புலனாகிறது. நீதிபதி அவர்களே, சற்று பொறுங்கள். தசமபாகம் விஷயத்தில் ஆபிரகாமின் காரியத்தை மேற்கோள் காட்டி போதித்தது எவ்வளவு மதியனம் என்று நான் இப்பொழுது உணர்கிறேன். ஆனால் தசமபாகம் குறித்ததான என்னுடைய நம்பிக்கைக்கு ஆதரவாக வேதத்தில் இன்னும் பல உதாரணங்கள் இருக்கின்றன. யாக்கோபு தேவனுக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்ததாக கூறப்பட்டுள்ளது. நாம் அவருடைய மாதிரி பின்பற்ற வேண்டும் அல்லவா? யாக்கோபு என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். நீங்கள் மேற்கோள் காட்டிய பகுதியை வேதத்திலிருந்து நீங்களே வாசியுங்கள். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 20 22 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன் ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திருப்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. நாம் யாக்கோபுடைய மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா பாஸ்டர் ஜோன்ஸ்?
ஆம், யாக்கோபு தசமபாகம் தருவதாக பொருத்தனை பண்ணினார், நாமும் அவ்வாறே செய்ய வேண்டும். இங்கு நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யாக்கோபு என்ன பொருத்தனை பண்ணினார்? தேவன் என்னை ஆசீர்வதித்தால் மாத்திரமே தசமபாகம் தருவேன் என்றல்லவா கூறுகிறார். நான் தசமபாகம் தர வேண்டுமானால் தேவன் முதலாவது என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற நிபந்தனை இங்கு வருகிறது. நாமும் இந்த மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறீர்களா? நான் அதை குறிப்பிடவில்லை. வேறு எதை குறிப்பிட்டீர்கள்? நாமும் கடவுளுக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்றுதான் கூறுகிறேன். மறுபடியும் நீங்கள் உங்கள் சுயலாபத்திற்காக வேதத்தை புரட்டுகிறீர்கள் என்பது மீண்டும் புலனாகிறது. அது மட்டுமின்றி யாக்கோபு தனது பொருத்தனையை எப்படி காப்பாற்றினார் என்பதற்கான வேத ஆதாரங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தாக வேண்டும். மேலும் யாக்கோபு எங்கு அல்லது யாரிடத்தில் அந்த தசமபாகத்தை கொடுத்தார் என்பதற்கான வேத ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஏனெனில் அதை பெற்றுக்கொள்ள அந்த காலத்தில் தேவாலயமோ லேவியரோ இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அவர் பொருத்தனை நிறைவேற்றினார் என்பதற்கான ஆதாரங்களோ அல்லது அது எங்கு அல்லது யாரிடத்தை கொடுத்த ஆதாரங்களோ வேதத்தில் எங்குமே இல்லை. யாக்கோபு தானே விரும்பித்தான் அந்த பொறுப்பினை செய்தார் என்பதும் மேலும் அது ஒரு நிபந்தனைக்குட்பட்ட பொருத்தனை என்பதும் தெளிவாக இருக்கிறது. ஆக பொருந்தாத இந்த வேத பகுதியை மேற்கோள் காட்டி தசமபாகம் செலுத்த வேண்டும் என்பதை கட்டளையாக சபையில் போதிக்க கூடாது என்பதை ஒப்புக்கொள்ளுகிறீர்களா? ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஜனங்கள் தசமபாகம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தும் பல்வேறு வேத வசனங்கள் இருக்கின்றன. நீங்கள் இதுவரை கொடுத்த எந்த பதிலுமே திருப்தியாக இல்லை. நீங்கள் வேத வாக்கியத்தை எடுத்து அதை உங்கள் லாபத்துக்காக தவறாக பயன்படுத்துகிறீர்கள் என்பது மட்டும் தெளிவாக விளங்குகிறது. ஆனாலும் தங்கள் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த பொறுப்பில் உள்ள குடிமகன் என்பதால் தங்கள் வாதத்தை நிரூபிக்க இன்னும் ஆதாரங்களை எடுத்து வைக்க வாய்ப்பு தருகிறேன். மிக்க நன்றி. மல்கியாவின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேன். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகட்டு மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் தசமபாகம் தர வேண்டும் என்றும் தராவிட்டால் கர்த்தர் சபிப்பார் என்றும் வேதம் சொல்கிறது. சரி, இதை கர்த்தர் யாரிடம் கூறுகிறார்? இஸ்ரவேல் மக்களிடம். அப்படியா? மல்கியா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க முடியுமா? சரி, வாசிக்கிறேன். இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் 3ஆம் அதிகாரத்தில் ஆசாரியரிடம் கர்த்தர் பேசி முடித்து விட்டாரா? இல்லை யுவரான. பாஸ்டர் ஜோன்ஸ் அவர்களே, பதில் சொல்லுங்கள். இங்கும் கர்த்தர் பணத்தையா தசமபாகமாக செலுத்த சொல்லுகிறார்? அக்காலத்தில் பணம் புழக்கத்தில் இல்லை. தவறு. வேத விற்பனரான தங்களுக்கு தெரியாதா? பணப்புழக்கத்தை குறித்து ஆதியாகமத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. மல்கியா புத்தகமானது ஆதியாகமத்துக்கு பின் பல நூற்றாண்டுகள் கழித்து எழுதப்பட்டது. இங்கு ஆகாரங்களை எல்லாம் பண்டகசாலைக்கு கொண்டு வரும்படி கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் லேவியரும் தகப்பனற்ற பிள்ளைகளும் ஏழை விதவைகளும் அங்கு ஏராளம் உண்டு. அவர்கள் பசியாறும்படிக்கே கர்த்தர் அவ்வாறு கட்டளையிட்டார். கவனியுங்கள் பாஸ்டர், இங்கும் கூட தசமபாகம் என்பது ஆகாரமே தவிர பணம் அல்ல. இந்த கட்டளையானது நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்த ஒரு தேசத்துக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார் என்பதையும் இனி நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்பதையும் மறந்து விட்டீர்களா? இங்கும் கூட நீங்கள் ஆகாரம் என்று இருக்கிறதை பணம் என்று புரட்டி மாற்றி போதிக்கிறீர்கள். ஆகாரம் என்று இருந்த தசமபாகத்தை தேவன் பணம் என்று மாற்றிவிட்டார் என்று வேதத்தில் ஏதேனும் ஒரு ஆதாரமாவது இருக்கிறதா? எனக்கு தெரிந்து இல்லை. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருந்தவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு குறிப்பிட்ட கட்டளை எடுத்து திரித்து அதை புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு போதிக்கிறீர்கள். உங்களுக்கு வருமானம் வர வேண்டும் என்பதற்காக அப்படி போதிக்கிறீர்கள். இதை தவறு என்று உங்கள் மனசாட்சி உங்களுக்கு உணர்த்தவில்லையா? பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல,
புதிய ஏற்பாட்டிலும் கூட இயேசு தசம பாகத்தை குறித்து கட்டளை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23 வாசித்து பாருங்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தியத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இங்கு இயேசு தசமபாகம் செலுத்துவதை விடாதிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கட்டும். இதை இயேசு யாரிடம் சொல்லுகிறார்? வேத பாரகரிடமும் பரிசேயரிடமும். நீங்கள் வேத பாரகரா, பரிசேயரா? இரண்டும் இல்லை. இரண்டும் இல்லை. இயேசு இங்கே நியாயப்பிரமாண சட்டத்தை கை கொள்ளுவதை விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரே, அப்படியானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவரா? இல்லை. ஏன் இல்லை? ஏனென்றால் இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிவிட்டார். அதை அவர் எப்பொழுது நிறைவேற்றினார்? அவர் சிலுவையில் மரித்தபோது. அப்படியானால் நியாயப்பிரமாணமானது இயேசு சிலுவையில் மரிக்கும் வரை அதிகாரத்தில் இருந்தது அல்லவா? ஆம், சரிதான். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறது அல்லவா? புரிகிறது யுவரானர். இயேசு மரிக்கும் வரை நியாயப்பிரமாணம் அதிகாரத்தில் இருந்தது. வேத பாரகரும் பரிசேயரும் அதற்கு கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாண சட்டத்தின் ஒரு கட்டளையான தசம பாகத்தை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள். எப்பொழுது நியாயப்பிரமாணம் நிறைவுற்றதோ அப்பொழுது தசம பாகமும் நிறைவுற்றது. அந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர்கள் எவற்றை தசம பாகமாக செலுத்தினார்கள்? ஒர்த்தலாம், வெந்தியம், சீரகம். இங்கு பணம் குறிப்பிடப்பட்டுள்ளதா? இல்லை. ஆனால் சபை மக்கள் எல்லாரும் உணவுப் பொருட்களை தசமாக கொடுத்தால் நாங்கள் சபையை எப்படி நடத்துவது? நாங்கள் சபை கட்டிட வாங்கிய கடனை செலுத்த வேண்டும், ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், மற்ற கட்டங்களை கட்ட வேண்டும், எங்கள் குடும்பத்தையும் பராமரிக்க வேண்டும் அல்லவா? நாங்கள் எங்கள் சபை மக்கள் தரும் பணத்தை வைத்தான் சார்ந்துதான் இருக்கிறோம். உங்கள் தேவைகளை சொல்லி தவறுகளை நியாயப்படுத்த முடியாது பாஸ்டர் ஜோன்ஸ். உங்கள் கடனையும் கட்டணங்களையும் கட்டட வேண்டும் என்பதற்காக வேத வசனத்தை திரித்து தேவன் ஆசீர்வதிப்பார் என்று நயங்காட்டியும் தராவிட்டால் தேவன் சபிப்பார் என்று பயங்காட்டியும் அப்பாவி ஜனங்களை சுரண்டுகிறீர்கள். உங்களை ஆவிக்குரிய தகப்பனாகவும் தங்கள் மேய்ப்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உங்களை கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள் என்றும் நம்பும் ஜனங்களை நடத்துகிற விதம் இதுதானா? சொல்லுங்கள். முடிப்பதற்கு முன் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறேன் பாஸ்டர் ஜோன்ஸ் அவர்களே, கேளுங்கள். தசமபாகம் என்பது பணம் அல்ல, அது ஆகாரம். அது ஏழைகளுடைய வயிற்று பசி ஆற்ற கொடுக்கப்பட்டது, உங்கள் ஆடம்பர கட்டளுங்களுக்காக அல்ல. அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தவர்களுக்கு விதிக்கப்பட்டது ஆகும், புதிய ஏற்பாட்டு சபைக்கு அல்ல. அப்படியானால் புதிய ஏற்பாட்டு சபையில் உள்ள ஏழைகளை எப்படி போஷிப்பது? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் தங்களிடையே இருந்த ஏழைகளை தாங்களே போஷித்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆதி திருச்சபை விசுவாசிகளின் காணிக்கைகள் அவர்களுக்குள்ளே இருந்த தரித்திரத்தை போஷித்ததை தவிர அப்போஸ்தலர் எவரையும் கோடீஸ்வரர் ஆக்கவில்லை. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எப்படி கொடுக்க வேண்டும் என்று பவுல் 2 கொரிந்தியர் 9:7 ஆலோசனை கூறுகிறார். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஒருவன் தானே விருப்பப்பட்டு தனது வருமானத்தில் 10% கொடுப்பது தவறு அல்ல. ஆனால் அப்படி கொடுக்க சொல்லி உபதேசிப்பதும் வற்புறுத்துவதும் தவறு. நீங்கள் மறுபடியும் ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் தள்ளுகிறீர்கள். கலாத்தியர் 3:10 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. மேலும் கலாத்தியர் 5:4 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். ஏற்கனவே விடுதலை பெற்ற மக்களை மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளாக இழுத்துச் செல்வது எவ்வளவு பயங்கரமான பாவம் என்பதை அறியீர்களா? காரணம் நீதிபதி அவர்களே, இப்பொழுது நான் உணர்கிறேன், சுயாதீனம் பெற்ற மக்களை மறுபடியும் அடிமைத்தன நுகத்துக்கு இழுத்துச் செல்வது எவ்வளவு பெரிய பாவம். இதை இவ்வளவு நாட்களாக அறியாது இருந்து விட்டேன். நான் முன்பு இருந்த சபையில் எந்த போதனை கேட்டேனோ அதையே நானும் போதிக்க ஆரம்பித்து விட்டேன்.
வேத வார்த்தையை நான் ஆராய்ந்து பார்க்கவில்லை. ஆம், நான் குற்றவாளி என்பதை ஒத்துக்கொள்கிறேன். இனி இந்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன். ஆமென். ஆமென். தேங்க்யூ. அதாவது நீங்க என்னன்னா, இது எதற்காக வந்து இத உங்களுக்கு இவ்வளவு டீட்டெயிலா வாசிச்சோம்னா, அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்ப நம்ம எப்படி பாஸ்டர் நமக்கு தசம பாகம் கிடையாதா? நம்ம மல்கியா புஸ்தகம் பைபிள் ஸ்டடியில பார்க்கும்போது நம்ம தெளிவா சொல்லி கொடுத்துருக்கோம். பழைய உடன்படிக்கையில 3 தசம பாகம், 1 தசம பாகம் கிடையாது. வருஷத்துக்கு 2 தசம பாகம் கொடுக்கணும். அது போக 3 வருஷத்துக்கு ஒரு தசம பாகம் கொடுக்கணும். அது போக கோயில் வரின்னு சொல்லக்கூடிய டெம்பிள் டாக்ஸும் கட்டணும். ஆனா நம்ம வந்து அப்படி கிடையாது. ஏன்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்க, நம்ம என்னன்னா நம்ம மனசுல விருப்பப்பட்டு நம்ம கொடுக்கணும். ஆனா என்னன்னு முதல்ல ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, புதிய ஏற்பாட்டுல இருக்க நமக்கு 100% நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஹலோ, நீங்க உங்க நேரத்தை எப்படி செலவு பண்றீங்க, உங்க பணத்தை எப்படி செலவு பண்றீங்க, எல்லாத்துக்குமே நீங்க கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. 10% கொடுத்துட்டு மீதி 90% ஃப்ராடுத்தனமா செஞ்சீங்கன்னா அது கிடையாது, சரி கிடையாது. எல்லாத்தையுமே நீங்க எப்படி செய்றீங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக, அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்காகவோ இல்ல தன்னுடைய ஊழியத்திற்காகவோ ஒருபோதும் பணம் கேட்டதில்லை. ஏன்னா நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உபதேசங்களை எடுத்து தான் இன்னைக்கு காணிக்கைன்னு சொல்ற பேர்ல நிறைய போதிக்கிறாங்க. அது தவறு. நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை முன் உதாரணமாக வைத்து பூமியில இருக்கிற வரைக்கும் யாருகிட்டையும் எந்த காசும் கேட்கல. நீங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15 18 வரைக்கும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15 18 வரைக்கும். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. நான் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாய் இருக்கும். கேளுங்க, நான் வாங்குறத காட்டியும் நான் உன்கிட்ட காசை வாங்கி நான் வாழ்றத காட்டிலும் எனக்கு சாகுறது பெட்ரு. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பது. அதாவது இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஐ ஆம் நாட் த பெட்லர் ஆஃப் த வேர்டுன்னு இருக்கும். பெட்லர்ஸ்னா என்னன்னா, ட்ரக் விற்கிறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் பெட்லர். மருந்து வித்து இது ட்ரக்ஸை வித்து காசு வாங்குறாங்களா, அதான் அதுக்கு தான் பெட்லர்னு பேரு. நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை போட்டு காசு எடுக்கிறவன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 9வது வசனம். நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கெதோனியாவில் இருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமா இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தேன். இனிமேலும் ஜாக்கிரதையா இருப்பேன். உங்களுக்கு எந்த வகையிலையும் நான் பாரமா இல்ல, நான் ஜாக்கிரதையா இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாக இருப்பேன். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம் 11வது வசனம் 7வது வசனம் நினைக்கிறேன், பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் உங்களுக்கு கொடுத்தோம். இருங்க, நல்லா கவனிங்க. இப்ப பால் கொடுக்கிற தாய் பிள்ளைகிட்ட காசு வாங்கிட்டா கொடுப்பா? நீ 10% கொடு, நீ காணிக்க கொடு, இல்லைன்னா உனக்கு பால் கொடுக்க மாட்டேன் அப்படியா சொல்லுவா? 11வது வசனம் வாசிங்க. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும். நீங்க சொல்லுங்க, யாராவது உங்க அப்பா வந்து உங்களை வளர்க்கறது காசு கேட்டாரா?
யாராவது இருக்கீங்களா அப்படி? 3வது அதிகாரம் 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 7-9 வரை. இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நல்ல கவனிங்க, எப்படி நீ எங்களை பின்பற்ற வேண்டும் என்று அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும். எப்படி இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராமலும் இருந்து இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். எப்படி சாப்பிட்டாங்க? அதனாலதான் நம்ம சபைகள்ல எந்த சபையிலும் யாருக்கும் சம்பளம் கொடுக்கறது இல்லைன்னு வச்சிருக்கோம். நல்லா தெரிஞ்சவங்க. ஏன்னா இந்த வசனங்களை நீங்க மறக்க கூடாது. ஏன்னா தெசலோனிக்க சபைக்கு எழுதும் போது நீ எப்படி எங்களை பின்பற்றி வர வேண்டும் என்று நீ தெரிஞ்சிருக்க. எப்படி நாங்க இரவும் பகலும் பிரயாசப்பட்டு உனக்கு சொல்லி கொடுத்தது மாத்திரம் இல்ல, கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நாங்க சாப்பிட்டோம். உங்களை எப்படி பார்த்துக்கிட்டோம்? ஒரு பால் கொடுக்கிற தாய் தன் பிள்ளைகளை பார்க்கறது போல பார்த்துக்கிட்டோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி வழி நடத்துவானோ அதை போல பார்த்துக்கிட்டோம். அதனால நாங்க யாருக்குமே பாரமா இருக்கல, இலவசமா உங்க வீட்டுல சாப்பிடல, நான் யாருக்கும் பாரமா இல்லைன்னு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 20வது அதிகாரம் 34-35 பாருங்க. ஏன்னா இப்ப இந்த பாஸ்டர் ஜோன்ஸை வச்சு சொல்லும் போது என்ன சொன்னாரு? கட்டடம் கட்டுறோம், கட்டடத்துக்கு காசு வேணும், கரண்ட் பில்லுக்கு வேணும், இதுக்கு வேணும், அப்ப நாங்க என்ன பண்றது, நான் எப்படி சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, அதனாலதான் நாங்க இப்படி திருச்சி பேச வேண்டியிருக்கு, எதையாவது சொல்ல வேண்டியிருக்குன்னு. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளை வேலை செய்தது. எந்த கை வேலை செஞ்சது? இந்த கை தான் வேலை செஞ்சது, அடுத்தவன் கை வேலை செய்யல. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று. நீங்க ரெட் கலர் லெட்டர் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே மேல் என்பது சிவப்பு கலர்ல இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, இது பைபிள்ல வேற எந்த இடத்துலயுமே கிடையாது. ஹலோ, நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் சுவிசேஷ நூல்கள்ல உள்ள வார்த்தைகளும் சரி, வேற கடிதத்தில் உள்ள வார்த்தைகளும் வேற. இந்த இடத்துல இந்த சொன்ன வார்த்தை வேற எங்கேயுமே கிடையாது. பைபிள் இங்க மாத்திரம்தான் உண்டு. இது யாருக்கு சொல்லி இருக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. அவர் எழுதி வைக்கும் போது என்ன சொல்றாரு? வாங்குறத காட்டிலும் கொடுக்கிறதே மேற்று. அப்ப நம்ம எப்படிப்பட்ட சபையா இருக்கணும், நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும்னா, நம்ம கொடுக்கிறவங்களா இருக்கணும், வாங்குறவங்களா இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அப்ப நம்ம அப்படின்னா நம்ம சர்ச்சில் எப்படி பாஸ்டர் என்ன வேணும்னாலும் சரி, என்ன தேவைன்னாலும் சரி என்ன பண்ணணும்? மொட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், உங்க அப்பாட்ட சொல்லணும். அதனாலதான் நம்ம நம்ம சபையில நம்மளுடைய தேவைகளையும் நம்ம சொல்றது இல்லை. ஒரு சிலர் என்ன பிரேயர் ரெக்வெஸ்ட்னு சொல்லுவோம், நம்ம அதை கூட. அதனாலதான் நம்ம சபையில பாத்தீங்கன்னா பிரேயர் ரெக்வெஸ்ட் ஏதாவது நேஷனுக்கு ஜெபம் பண்ணுங்க, இல்ல ஏதாவது ஒரு தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். இல்ல என்ன செய்யறோம்? எங்கேயாவது யாருக்காவது அழிவில் இருக்க மக்களுக்கு, இல்ல இந்த மாதிரி காரியங்களுக்கு, இல்ல அனாதைகளுக்கு, வேலைகளுக்கு, விதவைகளுக்கு, இல்ல மிஷனரி ஊழியங்கள் தங்களை முழு நேரமாக அர்ப்பணித்து ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படாத இடங்கள்ல போய் இருந்து தங்குறவங்களை சப்போர்ட் பண்ற இந்த காரியங்கள் மாத்திரம் தான் நம்ம செய்யறோம் ஒழிய வேற எந்த ஒரு காரியத்துக்காக நம்ம யாருகிட்டையும் காசு கேட்கறது இல்ல. நம்ம சபையில இருந்து இதுவரைக்கும் எங்க யாரு ஊழியத்துக்கு கூப்பிட்டாலும் நம்ம யாருகிட்டையும் எந்த காசு கேட்டதே கிடையாது. யார்கிட்டையுமே கிடையாது. ஒருத்தர் கூட சொல்ல முடியாது நம்ம சபையில இருந்து நம்ம எதுக்காவது காசு கேட்டோன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வார்த்தையின் அடிப்படையில நம்ம வாழ வேண்டும். அப்ப நம்மளுடைய சபைக்கு எப்படி ஆண்டவர் கொடுக்கிறாரு? யாரை கொண்டுனாலும் ஆண்டவர் கொடுப்பார். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சவங்க. அதனால நம்மளுடைய கண்கள் எங்க இருக்குன்னா ஆண்டவரை நோக்கி இருக்கணும், மக்களை நோக்கி இருக்க கூடாது. நமக்கு கொடுக்க போறது ஆண்டவர். நமக்கு என்ன வேணுமா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் கொடுப்பார். நம்ம ஒரு கீபோர்டு வாங்கணும், அவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, யாருக்கிட்டையும் காசு கேட்கல, ஆனா கரெக்டா அதுக்கான காசு வந்துச்சு. ஏன்னா எப்பயுமே ஆண்டவர் நம்மளுடைய தேவைகள் என்னமோ அந்த தேவைகளை சந்திப்பார். அது யாருக்கிட்டையாவது பேசுவார், அவங்கள கொண்டு காரியங்களை செய்ய வைப்பார். நம்ம உட்காந்து காதை திருகி கையை திருகி ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி பல்ட்டி அடிச்சு இதை அடிச்சு இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. நமக்கு தேவையா? நீங்க தனி அறையில போய் முழங்கால் போட்டு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் கொடுப்பாரு.
இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஊழியங்களை தாங்கி கொண்டிருக்கிறார், இனிமேலும் நடத்துவார். அது வரைக்கும் நம்ம இருந்துகிட்டு தான் இருப்போம். அவரோட ராஜ்யம் கட்டுறதுக்காக கிளம்புனீங்கன்னா அவர் காரியங்களை செய்வார். நம்ம உங்க ராஜ்யத்தை கட்டணும்னா அப்ப நீங்க தான் செய்யணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுனா தேவன் கொடுப்பார். சோ அதனால நம்ம எப்ப கொடுக்கணும்? அப்ப நான் எப்படி பாஸ்டர், நான் தசமபாகம் கொடுக்கலையா? உங்களை எங்க ஆண்டவர் எவ்வளவு கொடுக்க சொல்றாரோ அவ்வளவு கொடுங்க. கோல்கட் பால்மாலிவ், கோல்கட் பேஸ்ட் கம்பெனி தான் ஒரு நல்ல உதாரணம். அவங்க முதல்ல ஆரம்பிச்சாங்க 10ல இருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கு 99% அவருடைய மொத்தத்தையும் வெளியே கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க முதல்ல கொடுக்கும்போது 10% எவ்வளவு வருமானம் வந்துச்சு, மீதி 90% எவ்வளவு வந்ததோ இன்றைக்கு 1% அவ்வளவு வருது. 90% அவங்க சம்பாரிச்சது இன்றைக்கு 1% வருது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு வருஷமும் கூட்டி கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்கள, ஆண்டவர் மேல பற்று உள்ளவங்கன்னா நீங்க யாரும் கேட்காம நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர் எங்க எந்த ஊழியத்தை யாரை தாங்க சொல்றாரு, எதுக்கு கொடுக்க சொல்றாருன்னு சொல்லி நீங்களே கொடுக்கக்கூடிய மக்களா இருப்பீங்க. அப்படித்தான் காரியங்களை செய்யக்கூடிய மக்களா இருக்கணுமே ஒழிய 10% கொடுக்கலன்னா யாராவது சாபம் வரும்னு சொன்னா கவலையே படாதீங்க. உங்களை யாராலையும் சபிக்க முடியாது. நீங்க எந்த கட்டிலையும் இல்லை. நீங்க எல்லாரும் ஃப்ரீ. நீங்க அதை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. யாராவது நீங்க கஷ்டப்பட்டுட்டு, என் பிள்ளை கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 1000 பவுண்டு சம்பாரிச்சு அவன் வீட்டு வாடகை எல்லாம் கட்டி அவன் கையில காசே இல்லாதப்ப ஒவ்வொரு மாசம் என்ன செய்யறது, 100 பவுண்டு கொடுக்கலன்னா அந்த மனுஷன் திட்டுவான், எனக்கு சாபம் வந்துடும் சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டே என்கிட்ட 100 ரூபா கொடுத்தான்னா நான் சந்தோஷமா வாங்குவேன்? யோசிச்சு பாருங்க. நான் என்ன செய்வேன்? ஒன்றும் வேணாண்டா தம்பி, நீ உனக்கு இன்னும் வாங்கிக்கணும். ஆனா அதே மையன் சந்தோஷமா, நான் சம்பாரிச்சு வாங்கிட்டேன் டாடி, என்கிட்ட நான் வர்றேன், என்னால நிறைய காசு செய்ய முடியாது, ஆனா நான் வரும்போது எனக்கு தெரியும் உங்களுக்கு அந்த சாக்லேட் பிடிக்குன்னு, அதனால அந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொண்டு கொடுத்தான்னா எவ்வளவு சந்தோஷப்படுவேன். அதே மாதிரிதான் நம்ம தகப்பனோட உள்ள உறவுல வச்சிருக்கும் போது அப்ப அவர் என்ன சொல்றாரோ அங்க கொடுக்கக்கூடிய மக்களாவும் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யம் கற்ற மக்களாவும் மாறுவோம். இந்த 2 கொரிந்தியரை வைத்து நடக்கக்கூடிய தவறான பிரசங்கங்களை நம்ம ஒதுக்கி விட்டு நம்ம மனக்கண்களை ஆண்டவர் திறக்கட்டும். நம்ம அப்படிப்பட்ட ஒரு சபையா, அப்படிப்பட்ட ஒரு மக்களா வாழ்வோமாக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.